பருப்பே போடாமல் பருப்பு போட்டால் என்ன சுவையில் நமக்கு இட்லி சாம்பார் கிடைக்குமோ அதே சுவையில் இன்ஸ்டண்ட்டான பருப்பு இல்லாத இட்லி சாம்பார் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இட்லியோட தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, பூண்டு சட்னி, வெங்காய சட்னி இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். ஆனால் ஒரு முறை பருப்பே இல்லாத இந்த இட்லி சாம்பாரோட இட்லியை தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவல். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பருப்பே இல்லாத இட்லி சாம்பாருக்கு தேவையான பொருள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை. வெறும் சின்ன வெங்காயத்தில் மட்டுமே வைக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் 2 வெங்காயமும் கலந்து தான் சேர்த்துருக்கேன். குக்கரில் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. மீடியம் சைஸில் 2 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 7-8 பூண்டு, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய். உங்களுக்கு கொஞ்சம் காரம் கூடுதலாக வேணும்னா நீங்கள் கூட இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சீரகம், பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன், சாம்பார் பொடி 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இதில் நீங்கள் மல்லித்தூள்லாம் சேர்க்கக்கூடாது. 1/2 ஸ்பூன் ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அதனால் ஒரு காரத்துக்கு கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி வெங்காயம் தக்காளியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. தண்ணி நீங்கள் நிறைய ஊற்றிடாதீங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா வெங்காயம் தக்காளியில் ஏற்கனவே இந்த ஈரப்பதம் இருக்கும். இந்த வெங்காயம் தக்காளி மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். நம்ம குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாங்க. நல்லா குலைவாக வெந்திருக்கு. இப்போ இதில் உள்ள தண்ணியை மட்டும் நம்ம தனியாக வடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் தக்காளியை ஒரு தட்டில் நல்லா கொட்டி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா ஆறணுங்க. நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் மிக்சியில் போட்டு அடிச்சிடாதீங்க. பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா முழுசாக ஆறிடுச்சு. இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சாம்பார் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோன்னா 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்க்கும்போது அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி கருகி போயிடும். இப்போ கடுகு வெடிச்சிருச்சு. இதில் நம்ம சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு ஒரு வரமிளகாய். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா இதை நல்லா வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயத்தோட கலர் மாறுற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், அதோட கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம வடித்து வச்சோம் இல்லைங்களா அந்த தண்ணி, அதை மட்டும் இந்த குக்கரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா வெங்காயம் தக்காளி, அந்த கலவையை இதில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் தேவையான தண்ணி ஊற்றி உங்களுக்கு எந்த அளவுக்கு சாம்பார் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டுங்க. குக்கரில் வச்சுருந்ததுனால அந்த டிஸ்பிளே கரெக்டாக கவர் ஆகலை. அதனால் சாம்பாரை வேறு ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிட்டேன். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டுங்க. இடையில நீங்கள் நல்லா கிண்டி விடுங்க. இட்லியோட நம்ம தேங்காய் சட்னி, கார சட்னி, பூண்டு சட்னி, புதினா சட்னி இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி நம்ம சாப்பிட்ருப்போம். ஒரு முறை இந்த பருப்பே இல்லாத இட்லி சாம்பாரை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. 2 ஸ்பூன் கடலை மாவு போட்டு கொஞ்சமாக அதில் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த சாம்பாரோட சேர்த்துருங்க. எப்போ நீங்கள் கடலை மாவு சேர்க்குறீங்களோ அப்போ நல்லா கைவிடாமல் சாம்பாரை நல்லா
கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா டக்குன்னு சாம்பார் பார்த்திங்கன்னா கெட்டியாயிடும். உங்களுக்கு இப்போ வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் இந்த அளவுக்கு டக்குன்னு கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். அடுப்பையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கடலை மாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. சாம்பார் பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு ஒரு வேளை கெட்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாங்க. எனக்கு இந்த ஸ்டேஜ் வந்து போதும். இப்போ இந்த கடலை மாவோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போயிடுச்சு. உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது. இதில் நம்ம ஃபைனலாக கொத்தமல்லி இலை மேலே போட்டு இறக்கிற வேண்டியதாங்க. அவ்வளோதான், நம்மளுடைய இன்ஸ்டண்ட்டான பருப்பே இல்லாத இட்லி சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா சுட சுட இட்லியோட நம்ம இந்த இட்லி சாம்பாரை ட்ரை பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, 10 இட்லி அது பாட்டு உள்ளே போகுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இன்ஸ்டண்ட்டான இட்லி சாம்பாரை ஒரு பேச்சுலர் ரெசிபின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்குறீங்களா? பேச்சுலர்ஸ் காலையில் பருப்பை வேக வச்சு அதில் காய்கறியெல்லாம் போட்டு அப்படி ஒரு இட்லி சாம்பார் ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக காய்கறியே இல்லாமல் பருப்பே இல்லாமல் ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 நிமிஷத்தில் இட்லி சாம்பார் நம்ம சூப்பராக ட்ரை பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், பார்க்கும்போது இட்லி சாம்பார் உங்களுக்கு தண்ணியாக இருக்கும். அது ஆறிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் நமக்கு கெட்டியாக இருக்கும். இப்போ இட்லி நல்லா சாஃப்டாக சுட சுட நமக்கு தயாராக இருக்குங்க. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டில் நம்ம இட்லி வச்சு இட்லி சாம்பாரை சர்வ் பண்ணிடலாம். இந்த இன்ஸ்டண்ட்டான பருப்பே இல்லாத இட்லி சாம்பார் எங்கே ஃபேமஸ்னு பார்த்திங்கன்னா, நம்ம ரோட் சைட்லலாம் பார்த்திங்கன்னா தள்ளு வண்டியில் இந்த சாம்பார் வச்சுருப்பாங்க. கொஞ்சம் நல்லா தண்ணியாகவே இருக்கும். பட் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம வீட்டில் பண்ணுறதுனால நம்ம கொஞ்சம் கெட்டியாக வந்து நம்ம பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கூட வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய பருப்பே இல்லாத இன்ஸ்டன்ட் இட்லி சாம்பார் சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.